வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, தாலி கட்டிய பொண்ணு மகாதான் அப்படின்னு உண்மையை அம்பிகாமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, காஞ்சனா எப்படியாவது என் பொண்ணுக்கும் திருவுக்கும் கல்யாணம் பண்ணிடணும் வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜோசியரை கூட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, ஜாதகத்தை ஜோசியர் பார்த்துட்டு, இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாண யோகம் முடிஞ்சிட்டு, இப்போ எதுக்காக மறுபடியும் கல்யாணம் இருந்தானா இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை மறைக்கிறாங்க. திருவுக்க பாட்டி கேட்குறாங்க, என்ன ஐயரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஜோசியத்தில், எதுக்காக நீங்கள் திருவோட ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற நேரம், இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நாளை குறித்து கொடுக்குறாங்க. எப்படியும் இந்த நாளில் கல்யாணம் நடக்காது, ஏற்கனவே இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த உண்மையை நான் சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க, மறைக்கிறாங்க ஐயர். இந்த விஷயத்தை நம்ம அம்பிகாமா இதை தான் அவர் மனசுக்குள்ளே போட்டு கொளறுபடி பண்ணிட்டு இருக்காரு, உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பார்த்தோன்னா, நம்ம அம்பிகாமா என் பையன் தாலி கட்டின அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த பொண்ணை அம்பாள் உங்கள் கண்ணில் காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல நேரம், ஒரு கட்டத்தில் நம்ம காக ஒரு பரிகார பூஜை செய்யறதுக்காக அம்பிகாமா போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அர்ச்சனையும் பண்ணுறாங்க நம்ம திருக்காக. அந்த அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் தான் அந்த ஐயர் இந்த பேர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க நேரம், என்ன நான் தானே பண்ண வந்தேன், அப்போ தாலி கட்டின பொண்ணு இங்கே இந்த பரிகார பூஜையை பண்ணுறாளா, அப்போ அது யாராக இருக்கும் அப்படின்னு அம்பிகாமா நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு தான் அந்த பொண்ணு போச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்ப நேரம், நம்ம அம்பிகாமாவும் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம மகா இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சாக்காராங்க. என்ன உண்மையாகவே தாலி கட்டின பொண்ணு மகாதான், அவளை அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு எனக்கு உதவு மாதிரி வச்சுருக்கான். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த விஷயத்த திருட்ட கேட்க அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மகா ரொம்ப நல்ல பொண்ணு, திருவுக்கு ஏற்ற பொண்ணு, நான் அவளை என் வீட்டு மகாராணியாட்டம் நான் கவனிச்சுக்கிறணும். ஆனால் இந்த காஞ்சனாவோட பொண்ணு திவ்யாவை கல்யாணம் பண்ணதான் வாக்கு கொடுத்துருக்கு. இந்த விஷயம் காஞ்சனாவுக்கு தெரிஞ்சால் என்னென்னமோ நடக்குமே அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அம்பிகாமா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த சைடு நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர சந்தேகம், என் பொண்ணோட கல்யாணம் நடக்காது, எல்லாத்துக்கும் பிரச்சனையாட்டு உன் பொண்ணே தான் இருப்பா, உன் பொண்ணு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து இவன் வாழ்க்கையை நாசம் ஆக்குவா அப்படின்னு குறி சொன்னது அப்படியே காஞ்சனா மனசில் உறுத்தலாட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் எப்படியாவது என் பொண்ணுக்கும் திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஜோசியரை கூட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜோசியர் நம்ம ஜாதகத்தை கொடுத்த உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க நேரம், என்ன சாமி ஏதாவது என் பேரன் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல திருவோட பாட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன கல்யாண யோகம் முடிஞ்ச பையனோட ஜாதகத்தை கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கு கூட தந்திருக்காங்க. என்ன தான் இங்கே இருக்குது, நம்ம இந்த பையன் கல்யாணம் முடிஞ்சாச்சு, இதை இவன் மறைக்கிறான், நம்ம இப்போ சொன்னோன்னா இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வெடிக்க போகுது, இந்த உண்மை தானாக தெரியது வர நம்ம ஊதி பெருசாக்கண்டா அப்படின்னு அந்த ஜோசியர் மறைக்கிறாரு உண்மையை. இந்த சைடு பார்த்தோன்னா, என்ன சாமி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இடத்த சில நேரம், இல்லைம்மா உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாளை குறிச்சாச்சு, இந்த டேட்ஸில் உங்கள் பையனுக்கு கல்யாணத்தை வைங்க அப்படின்னு நம்ம திருவுக்க பாட்டிக்கிட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம காஞ்சனாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், எப்படியாவது என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டணும், போன வேகத்தில் திவ்யா போன வேகத்தில் அம்பிகாவை அடித்து விரட்டணும், என் பொண்ணு காலடி சவுட்டி இந்த வீட்டில் அம்பிகாவை ஓரங்க
தான் கட்டணும். நான் என் பொண்ணு போன வேகத்தில் அம்பிகா வீட்டை விட்டு போனோம். நான் அம்பிகா வந்த வேகத்தில் என்ன அடித்து வீட்டை விட்டு நான் ஒட்டும் உறவும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன். மறுபடியும் இந்த வாய்ப்பு எனக்கு கை கூடியிருக்கு. என் பொண்ணு இந்த வீட்டில் கால் சவுட்டி அம்பிகா வீட்டை விட்டு வெளியேற்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா மகா கிட்ட என் பையன் தாலி கட்டின விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அம்பிகாமா மகாவை பார்த்து, இந்த பாரு மகா, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ மறக்காம நான் உனக்கு அம்மா மாதிரி என்ன நினைச்சியேன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மா விஷயம், என்ன உண்மை சொல்லணும், சொல்லுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம மகா கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த பாருங்க, எப்படியாவது உண்மையை மட்டும் உன் வாயிலிருந்து வரோன்னு நம்புகிறேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் உன் கழுத்தில் தாலி கட்டினது உண்மையா அப்படின்னு எடுத்த எடுப்புலேயே நம்ம அம்பிகா மகாட்ட கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, என்ன இந்த அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே இவங்ககிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மாமா ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினார். அவருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம். எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவர் நான் அதிர்ஷ்டகாரி, அவருக்கு என் அதிர்ஷ்டத்தை சொந்த ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு வேற ஒருத்த மாப்பிள்ளை கூட பேரெல்லாம் போட்டு லெட்டர் அடித்தாங்க. அது வேற யாரும் இல்லை, உங்கள் பையன்தான் என்னை கட்டிக்க போகிறவர் அப்படின்னு அந்த இடத்துல அவரு கூட கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா அது வேணும்னே பொய்யாட்டு அந்த பத்திரிகையில் போட்டு அடிச்சிருக்காங்க. எங்கள் மாமா தான் இனி அந்த பையன் வரமாட்டார், நீ தான் உங்களத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்போ இக்கட்டான நிலையில் உங்கள் பையன் எங்கள் ஊருக்கு ஒரு பரிகார பூஜை செய்ய வந்திருக்காமா. அப்போ தான் இந்த லெட்டரில் போட்டிருக்க மாப்பிள்ளை இவர் தான், இவர் வந்தாச்சு, நம்ம லட்சுமியை தாலி கட்டவங்கன்னு எங்கள் ஊர் மக்கள் கூட்டிகிட்டு உங்கள் பையனுக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் திவ்யாக்கா அவருக்கு மனசில் இருந்ததெல்லாம் தெரிஞ்சு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நான் அவங்க வாழ்க்கையிலேருந்தே விலகி ஓடிட்டேன். ஆனால் ஒரு இக்கட்டான நிலையில் திவ்யாக்கா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகினாங்க. அவங்க நான் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே இடம் உங்கள் வீடு தான் அப்படின்னு என்ன உங்கள் வீட்டில் கொண்டு சேர்த்தாங்க. அப்படி என் வாழ்க்கையில் எனக்கு நீ விளக்கேற்றின மாதிரி சேர்ந்தவங்க திவ்யாக்கா. அவங்களும் திருவும் சேர்ந்து 2 பேருமே எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்றதுல எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவங்க கல்யாணம் நடக்கட்டு, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்கு நான் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு மகா இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு அம்பிகாட்ட சொல்ல நேரம், உனக்கு பெருந்தன்மை யாருக்கு வரும் மகா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை என் பையனுக்கிட்ட எப்படி கேட்குதுன்னு நினைக்க நேரம் தான் உனக்கிட்ட கேட்டால் போதும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அம்பிகா அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மகா தான் என் வீட்டு மருமக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க.